ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நாம் சோடி பிரசன்னம் மூலம் பார்த்ததில் குரு பகவான் இப்பொழுது 3 வரப்போகின்றார். அதாவது துலாம் ராசிக்கு 9 வரப்போகின்றார். நாம் லக்னம் எடுத்ததற்கு 2 இருக்கின்றார். ஆகையால் புகழ் கௌரவம் பதவிகள் தேடி வரும். குருமார்கள் தானாக வந்து இவர்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும் மற்றும் பெற்றோரால் சொத்து சேர்க்கை, குறிப்பாக தகப்பனிடத்தில் இருந்து இவருக்கு அதீதமான ஆதாயம் கிடைக்கும். வங்கி, மேலாண்மை, எழுதுதல், பேசுதல் இவையெல்லாம் இவர்களுக்கு நன்மை தரும். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கோச்சார ரீதியாக 8 இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ற்கு கோச்சார ரீதியாக வரப்போகின்றார். இருப்பினும் அவர்களுக்கு சிம்ம லக்னம் கிடைத்துள்ளது. மேலும் விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5 கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது பெருத்த யோகத்தை தரும். பொன் பொருள் சேர்க்கை கூடும். வண்டி வாகனங்கள், விவசாய நிலங்களில் ஆதாயம் மற்றும் பசு யோகம் உண்டு. இவர்கள் நீண்ட தூர பயணத்தின் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் மற்றும் உறவினர்களால் மனமகிழ்ச்சி ஏற்படும். உற்றார் உறவினர்கள் மூலம் பொருளாதாரம் அதீதமாக மேம்படும். திடீரென்று உறவினர்கள் மூலமாக இவர்களுக்கு பெரும் தொகை ஒன்று கைமாற்றாக கிடைத்து அதன் மூலம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை இவர்கள் பெறுவார்கள். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த பஞ்சாட்சரவாச கைலாசநாத மகேஸ்வர. தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் கோச்சாரத்தில் 7 இருக்கின்றார். குரு பெயர்ச்சி அடைந்தவுடன் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். இவர்களுக்கு சோழி பிரசன்ன லக்னத்தின் மூலமாக எடுத்ததற்கு மிதுன லக்னம் வந்துள்ளது. மிதுன லக்னத்திற்கு 2 வரப்போகின்ற இந்த குரு பகவானால் செல்வ நிலை உயரும், வறுமை நீங்கும், வங்கி கணக்குகளில் சேமிப்புத்தன்மை உயரும். தேவையற்ற நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பழைய வாகனங்களையே பயணம் செய்வது உத்தமம். புதிய வாகனங்கள், வண்டி யோகங்கள் வாங்காமல் இருப்பது உத்தமம். மேலும் வீட்டை பராமரிப்பது, வீட்டிற்காக அழகுக்காக செலவு செய்வது இவையெல்லாம் இந்த ராசி நேயர்களுக்கு ஏற்படும். இவற்றால் ஆதாயம் பாதி, செலவீனங்களும் பாதியாக இருதர யோகங்கள் கொண்ட ராசியாக இருக்கின்றன. ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை.
அற்புதமான பலாபலன்களை தரப்போகின்ற மகர ராசி நேயர்களுக்கு கோச்சார ரீதியாக 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 26 அன்று 7ல் வரப்போகின்றார். அது அதீத சுப பலன்கள். இருப்பினும் நாம் சோழி பிரசன்னம் மூலமாக லக்னம் எடுத்ததற்கு கடக லக்னம் வருகின்றது. அது தாயாரின் வீடு. இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருமணங்கள் விரைவாக கைகூடும். கல்யாண பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் விரைவாக திருமண யோகம் கைகூடும். மாதூர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாயாரால் குழந்தைகளுக்கு நல் யோகம், நல் கல்வி, பணத்தின் மூலமாக ஆதாயம் ஏற்படும். மேலும் இவர்கள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். பெரியோர்களிடத்தில் அன்பு செலுத்தி முறையாக அவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை. இந்த கும்பராசிக்கு கோச்சார ரீதியாக 5ல் உள்ள பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6க்கு இடம் பெயர்கின்றார். சோழி பிரசன்னம் மூலமாக நாம் லக்னம் எடுத்ததற்கு கடக லக்னம் வந்திருக்கு. ஜென்மம் என்றால் வனவாசம். கும்பராசி நேயர்கள் சற்று ஜாக்கிரதையாக நட்பு வட்டாரம், உடன் பிறந்த சகோதரர்கள், பங்காளிகள் மற்றும் குழந்தைகளிடத்தில் பாதுகாப்பாக பழக வேண்டும். தேவையற்ற சச்சரவுகள், வீண் பழிக்கு ஆளாவார்கள். இருப்பினும் எதிரியை சுலபமாக இவர்கள் வென்று விடுவார்கள். இந்த கும்பராசி நேயர்களுக்கு எதிரிகள் இல்லாத தன்மையை குரு பகவான் ஏற்படுத்தி எதிரியை வீழ்த்தக்கூடிய ஆற்றலை தந்து இவர்களுக்கு வருங்காலம் சிறப்பு என்பது இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்கின்றன. அளவு கடந்த சத்துருக்கள் தோன்றுவார்கள். எதிரிகளை வெல்வதே உங்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலையாக இருக்கும். ஆனால் வெற்றி பெறுவீர்கள். தனஸ்தானம் என்பதால் வீண் விரயங்கள் ஏற்படும். கோர்ட் கேஸ் மற்றும் காவல்துறையில் பஞ்சாயத்து, பங்காளி வகையில் சொத்து தகராறு மற்றும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். ஆகையால் இவர்கள் வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை தோறும் திருச்செந்தூர் முருகனுக்கு விரதம் இருந்து பால் பாயசம், செந்துவரையினால் செய்யப்பட்ட சுண்டல் நெய்வேத்தியம் செய்து ஏழை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாயில்லாத ஜீவன்களுக்கு அன்னதானம் அளித்து வந்தால் மேற்கண்ட பாதிப்புகள் படிப்படியாக குறையும். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சதுர்கேந்திரத்தில் கோச்சார ரீதியாக பயணம் செய்கின்றார். அடுத்ததாக லக்ஷ்மி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி அடைகின்றார். இருப்பினும் நாம் பிரசன்னம் எடுத்ததில் அவர்களுக்கு கும்ப லக்னம் வந்துள்ளது. லக்னத்தில் ராகு, 2ல் சனி, 6க்கு குரு பகவான் செல்கின்றதால் சற்று கவனம் தேவை. இருப்பினும் போராடி எதையும் ஜெயம் காணலாம். குழந்தைகள் பாக்கியம் ஏற்படும். திருமணம் ஆனவர்களுக்கு நீண்ட காலமாக தாமதமான புத்திர பாக்கியம் ஏற்படும். வேலை இல்லாத பட்டதாரிக்கு சுலபமான முறையில் அந்நிய நாட்டில் அயல் தேசத்தில் வேலை கிடைக்கலாம். வங்கிப்பணி தேர்வு எழுதுகின்றவர்களுக்கு விரைவாக வங்கிப்பணி தேர்வின் மூலம் வெற்றி பெற்று வேலைக்கு செல்லலாம்.
அவர்களுடைய குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிட்டும். ஆகையால் குலதெய்வத்தை மனதார நினைத்து வாரம் ஒரு முறை விரதம் இருந்தால் அவர்கள் வாழ்வில் வெற்றிகள் பல குவித்து மீனராசி நேயர்கள் வாழ்க்கையில் தடம் காணலாம் என்று இந்த சோழி பிரசன்னம் கூறுகின்றது. வணக்கம்.